அந்த படம் முடிஞ்ச உடனே புலனசாரி படம் முடிஞ்ச உடனே விஜயகாந்த் சார் சொன்ன முதல் வார்த்தை, விஜயகாந்த் சார் பத்தி பேச்சு நான் பாண்டியனுக்கு வந்தே ஆகணும். அவர் வந்து இந்த படத்தை பார்த்தோன்னே எந்த ஒரு கதாநாயகம் சொல்லாத வார்த்தையை சொன்னவர் தான் விஜயகாந்த். அதனாலதான் இன்னைக்கு இதயத்துல ஆழமா இருக்கார். இந்த படத்தை பார்த்துட்டு அவர் சொன்னாரு, சரத் உங்களுக்கு தான் இந்த படத்துல பெரிய பேருன்னார். ஒரு கதாநாயகன் ஒரு வில்லனை பார்த்து இந்த படத்தில் முதலாக அதிகமான பேர் புகழ் வரும்னா அது உங்களுக்கு தான். எனக்கு என்ன சார் சொல்றீங்க, அவ்வளவு பிரமாதமா இருக்கு சார் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அந்த ஸ்டண்ட் காட்சியை நடிக்கும் போதும் எனக்கு அடிபட்டுச்சு கிளைமேக்ஸ்ல. அப்ப அடிப்பட்ட பிறகு நான் வந்து வச்ச டூப் வச்சு மேனேஜ் பண்ணிடலான்னு பண்ண, இல்ல சரத்து குணமாய் வந்துட்டுன்னு சொன்னார். சேம் திங் கண்டினியூ வித் கேப்டன் பிரபாகர். கழுத்து அடிபட்டு 6 மாச காலம் நான் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தேன். இடுப்புல இருந்து ஒரு எலும்பு எடுத்து வச்சு கழுத்துல வச்சு 2 பிளேட் வச்சு 4 ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணாங்க கழுத்தை. ஐ லாஸ்ட் மை ரைட் வோக்கல் கார்ட் பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்பீக். பேசாம இருந்தேன் 6 மாசம். அப்பதான் கேப்டன் பிரபாகர் வந்து முடிய வேண்டிய காலகட்டத்தில் ஏற்கனவே கொஞ்சம் நடிச்சுட்டேன். நான் வந்து அங்கே ஃபைட் சீன் ஒன்று முடியணும் எனக்கு. அப்ப விஜயகாந்த் சார் நினைச்சிருந்தாங்கன்னா இப்ப ஜஸ்ட் கேமியோ ரோல் தான் பண்ணேன். ஏன்னா புலனர் சார் இருந்தனால அந்த படத்தை நடிக்கணும்னு சொன்னாரு. அந்த கேமியோ ரோலை எடுத்துட்டு வேற யாரும் போட்டு படத்தை முடிச்சிருக்கலாம். அங்கதான் அந்த கிரேட் பர்சனாலிட்டி விஜயகாந்த் ஸ்டில் ஆணித்தரமா அடிச்சு வச்சிருக்கு நெஞ்சில.